ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. நேத்திக்கான வீடியோவில் பட்ஜெட்னா பற்றி என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? பட்ஜெட்னா என்ன, கவர்மெண்ட்டுக்கு மணி எப்படி வருது, அவங்க அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த செக்டார் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் பட்ஜெட்டோடைய ஹிஸ்ட்ரி, இது எப்படி ஆர்ஜின் ஆச்சு, பட்ஜெட் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பித்தது, இதோடைய ஆர்ஜின் எங்கே, இதோடைய வேர்டு எப்படி வந்தது, இது எந்த வேர்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு டீப் ட்ரைவ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஐடியாலஜி பற்றி பேசணும், ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும், புது இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக டெய்லியும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் பட்ஜெட் இல்லைங்களா? பட்ஜெட்னா என்ன, இந்த பட்ஜெட்டுன்ற வேர்டு எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுன்ற வேர்டு பட்ஜெட் கிடையாதுங்க. அது வந்து பூடேட் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து மருகி வந்தது தான் பட்ஜெட். சரி, ஓகேப்பா, பூட்டேட்னா என்ன, பூட்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. அது வந்து ஒரு லெதர் பேக்கை குறிக்கிற ஒரு வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெதர் பேக்கை ஃப்ரெஞ்சில் வந்து பூட்டேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபினான்ஷியலில் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லெதர் பேக் எப்படி இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அண்ணாச்சிலாம் அந்த ஊர் சைட்லலாம் வந்து கடை வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சின்ன இந்த மைக்ரோ பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? எம்எஸ்எம்இ பண்ணுறவங்க மோஸ்ட்லி அவங்களுடைய கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் நிறைய சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு, சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, எக்ஸல் வந்துருச்சு, இதெல்லாம் கால்குலேட்டர் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. காசு வாங்கினது போனது வந்து இந்த கைக்குள்ளே வச்சுட்டு கொண்டு வருவாங்க இல்லைங்களா? நம்ம நிறைய பார்த்துருப்போம். யூஸ்வலாக இப்போ கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் லெதர் பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து ஃப்ரெஞ்சில் பூட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மருகி கொஞ்ச நாள் கழித்து பட்ஜெட் அப்படின்னு வந்து நின்று இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டுன்ற வேர்டு எங்கேருந்து வந்தது நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா. இப்போ வந்து பட்ஜெட் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பமாச்சு? ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேட்டரை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரி, அதுக்கு முன்னாடியே வந்து 17th செஞ்சுரிக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்த அரசர்கள், அப்போ அந்த இங்கிலாண்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்கள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு டேக்ஸை வந்து நிறைய மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா மக்கள்கிட்டயுமே குறிப்பிட்ட வகையான டேக்ஸ், இதுக்கு டேக்ஸ் அதுக்கு டேக்ஸ் எல்லாருமே வந்து மக்கள் வந்து கப்பம் கட்டியே ஆகணும் அந்தந்த அரசருக்கு. ஓகேங்களா? அந்த அரசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கும் வச்சுப்பாங்க, சில இது ஸ்பெண்ட் பண்ணவும் செய்வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மக்களும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வருங்காலத்தில் போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம எதுக்கு கொடுக்கணும், நம்ம கொடுத்துக்கிட்டே பிரிட்டிஷ் தான் வந்து உலகத்துக்கிட்டே டேக்ஸ் வாங்கினாங்க. ஓகேங்களா? மோர் தென் ஈவன் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷுக்கும் வந்து அந்த டேக்ஸ் வந்து அப்போ இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள ஆண்ட மன்னர்களால். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பட் ஸ்டில் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இதை பண்ண போகிறோம், இந்த அமௌண்ட்டை வச்சு இதை பண்ண போகிறோம், இந்த அமௌண்ட்டை வச்சு இங்கே நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், ரோடு போட போகிறோம், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் சில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1688 வந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்குது, ஒரு புரட்சி நடக்குது, க்ளோரி ரெவல்யூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்க. என்னன்னா, ஈவன் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி, ஈவன் கவர்மெண்ட் ஷுட் எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில் அபவுட் தி பட்ஜெட். அவங்க எங்கே எதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த மணியை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வராங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் எக்ஸ்ப்ளனேஷன் சிஸ்டமே ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மாடர்ன் பட்ஜெட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா, இங்கிலாந்து நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மாடர்ன் பட்ஜெட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 1733 பிரிட்டிஷ் காலத்தில் 1733 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ராபர்ட் வால்போல்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் பட்ஜெட். இதை ஃபாலோ பண்ணி பிரிட்டிஷ் எந்தெந்த நாட்டிலலாம் பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆட்சி நடந்ததோ, பிரிட்டிஷோடைய ஆதிக்கம் அவங்கெல்லாம் எங்கெங்கே நடந்ததோ, ஈவன் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஈவன் எந்தெந்த நாட்டிலலாம் பிரிட்டிஷ் ஆண்டாங்களோ அந்த எல்லா நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை அடிக்குவேட்டாக அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த
கவர்மெண்ட்டு அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்தியாக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்படி ஃபாலோ பண்ணாங்க? இப்போ பிரிட்டிஷ் தான் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து இப்போ நம்ம நாட்டில் என்ன தான் இருந்தாலுமே பிரிட்டிஷ் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய இது இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். சரி பிரிட்டிஷ் அப்படி என்னடா பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆனாங்க? இப்போ யூகேல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருந்தது. அந்த சிஸ்டத்தை கொடுத்து இந்த நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா? விஏஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி விஏஓ ஆஃபீஸ் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். இந்த கம்பெனின்னு அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது அவங்க தான். யார் எதை கொண்டு வந்தாலும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஒரு சிஸ்டம்னு உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா? கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஹெட் இருக்கணும். அவங்க தான் ஓனர். அதுக்கப்புறம் சிஇஓஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் வந்து இது யார் உருவாக்கணும்? இந்த சிஸ்டத்தை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்படி இல்லைங்களா? நிறையா நம்மளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே கொண்டு வந்தது இவங்க தான் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களால தான் எல்லா மக்கள், எல்லா மாநிலம், எல்லா நாட்டுக்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து வரியை கலெக்ட் பண்ணி இவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக எதுவும் பெருசாக இல்லைனாலும் ஆனால் அந்த சிஸ்டம் இவங்களுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்தியாவுக்குள்ளே போகிறோம். இந்தியாவில் எப்படி பட்ஜெட் வந்தது, இங்கே எப்படி ஃபாலோ பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆள் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரசிடென்ட் இருப்பார் பிரிட்டிஷ்லேருந்து. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான பட்ஜெட்டை இங்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? அவங்க தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போலாம் நம்மளை வந்து கொடுமையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கொடுமையாக படுத்தினாலுமே அந்த சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஜேம்ஸ் வில்சன்றவர் தான் ஃபஸ்ட்டு 1860 வந்து இந்தியாவுக்கான பட்ஜெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து தனியாக வந்ததுக்கப்புறம் ஆர்கே சண்முக செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறமா ஆர்கே சண்முகம்ன்றவர் தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் டிரைவ் பண்ணது. அவங்க வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணி இப்போ வரைக்கும் இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது இந்த மாதிரியான ஒரு பேசிஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிச்சிருப்பீங்க பட்ஜெட்னா என்ன, அந்த வேர்டு எப்படி வந்தது, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சது. சரி, ஓகே, நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த காலத்தில் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன்னர்கள்கிட்டலாம் வரி வாங்கினது இல்லையா? சோலாஸ், பாண்டியாஸ், பல்லவாஸ் இவங்கள்லாம் வந்து வரி வாங்கினது இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அது பெருசாக வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஸ்டில் உண்மை என்னென்னா நம்மளுடைய மன்னர்களும் அந்த மாதிரியான வரியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே வரல. ஓகேங்களா? பட் ஆனால் சின்ன வரிகள்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் டேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் டேக்ஸ் இருக்குது. லேண்ட் டேக்ஸ்னால் வந்து வேலி வரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். வேலி வரினா அவங்களுக்கான வேலிக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை என்ன அவங்களுக்கு விளையுதோ அதை கொண்டு வந்து கொடுக்கறதும் ஒரு வகையான டேக்ஸ் தான். நம்ம பணமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாகவும் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு அவங்க தங்க நாணயங்கள் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லேண்ட் டேக்ஸ்னால் வந்து வேலி வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறைக்கடன், ஜென்ரல் டேக்ஸ் வந்து இறைக்கடன்னு சொல்லி மன்னர்கள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் என்னதான் பிரிட்டிஷ் அப்போ ஒரு பாலிசி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தாலும், அவங்க கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மன்னர்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணி ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணி ஒரு சிஸ்டம் உருவாக்கலை. அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த ஒரு மன்னர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க பண்ணதும் இதுதான். நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட் எவர் நம்ம என்ன தான் டேக்ஸ் எங்கே பே பண்ணிகிட்டு இருந்தாலும், பட்ஜெட் என்ன இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பட்ஜெட் அப்படின்னா நம்மளுடைய சமூகத்துக்கும் நாட்டுக்கும் எல்லாமே வளர்ச்சியை தரும். ஒரு நல்லா இல்லாத பட்ஜெட் ஒரு ப்ராப்பராக ஒரு பயாஸ்டான பட்ஜெட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது வந்து பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பட்ஜெட் வந்து பொருந்தும். இயல்பான வாழ்க்கையை எளிய வாழ்க்கையை வாழ்கிற மக்களுக்கு உதவாது அப்படின்னு இருந்தால் அந்த பட்ஜெட் வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகாது. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வாட் எவர் என்னதான் இருந்தாலும் தனக்கான சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணுங்கள். தன்னுடைய லைஃப்பில் தன்னுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனிப்பட்ட குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் போட்டு தான் வாழணும். அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது, அது ப்ராப்பராக வாழ்கிறது. சில பேர் வந்து ஐயோ இந்த கணக்கு பார்க்கணுமா, அதுக்கு சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்கணுமா, அங்கே போகிறதுக்கு வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது, கரெக்டாக வாழ்கிறது. இது வந்து ஒரு ப்ரொசீஜர் படி வாழ்கிறது. அப்போ தான் வந்து எங்கேயும் நம்ம வந்து தப்பாக போயிட மாட்டோம். ஸோ சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே பண்ணணுன்றது பண்ணிக்கோங்க. 50 ஏஜ் ஆயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு 50 ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான இன்சூரன்ஸ் அதுக்கு முன்னாடியே எடுக்க பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நம்பினேன், ஆசைப்பட்டேன். ஸோ புதுசாக அதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீப் சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ, பை.